யாழ்னி ம் இப்போ அப்படியே ஒரு சாங் கேட்டால் நல்லா இருக்கும்ல? ல கேட்போமா? ம் ஹெட்ஃபோனு என் ஹெட்ஃபோனை எங்கேயோ கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். இரு. ம் உன் விழிகளில் விழுந்த என் இதயம் இமைகளில் இருந்திட கண்டேன். தொலைவினில் இருந்த வெண்ணிலவை நிதானடி என்று சொல்லி நின்றேன். கரையும் அவள் ஒற்றை பாறையில உயிரும் உருகும் அவள் கூந்தல் வாசத்தில உயிரும் உருகும் பனியும் கரையும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. யாழ்னி சாங் கேட்கறத பற்றி நீ என்ன நினைக்கிற? சாங்ஸ் கேட்டா ரிலாக்ஸ்டா இருக்கும் அண்ட் ஃபீல் குட்டா இருக்கும். ஏன் நீ என்ன நினைக்கிற? அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா? இங்கே அவனுக்கு இருக்க பாதி பிரச்சனைக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் சாங் கேட்கறது மட்டும்தான். நாலாம் மனசம் மைண்ட் சரியில்லைன்னா சாங் கேட்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. அப்போ அப்படிலாம் சாங்ஸ் கேட்கணும்னா நாங்கள் பொண்ணுங்க 24/7 சாங்ஸ் கேட்கணும். அவ்வளோ இருக்கு உள்ள. சரி ஃபீல் பண்ணாத. யாழ்னி எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. அன்னைக்கு நான் சொன்ன கவிதைக்கு பதில் கவிதை சொன்னல? ஆமா, அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே. நீ படிச்ச அதே புக்கை தான் நானும் படித்தேன், அதான் சொன்னேன். அப்போ அது நீ அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் இல்லையா? இல்லை புரியல. ஒன்றும் இல்லை 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 ஒன்றும் இல்லை. சொல்லு. இல்லையா நீ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னல அன்னைக்கு? ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் உன்னை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாதுல்ல. அதனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது. ஆனால் கஷ்டமோ சந்தோஷமோ அதை ஷேர் பண்ணிக்க என் கூட நீ இருந்தா எனக்கு அது போதும். கண்டிப்பாப்பா. ஆனால் எனக்கு இன்னும் உன் கூட பழகி பிடிச்சி. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேனான்னு தெரில, ஆனால் உனக்கு உண்மையாக மட்டும் இருப்பேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது எப்போ உனக்கு தெரியுதோ அப்போ நீ சொல்லு. தப்பா எடுத்துக்காதப்பா. நீயாச்சு நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்னை ஃபாலோ பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சிருக்க. ஆனால் எனக்கு உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரியணும், புரியணும்ல. என்னாச்சுப்பா? இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்க்கணுன்னு நினச்சேன், பார்க்க வச்சுட்டேன். ஆனால் இதே மாதிரி டெய்லியும் பார்க்க முடியாதுல்ல? பாரு, அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. சரியா நீ, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். நான் ரீசெண்டாக சந்தோஷமாக இருக்கேன்னா அது காரணம் அவள் தான். ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும், எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. இவ்வளோ வருஷம் நான் நினச்சா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் சொல்ல முடியாத லவ்வை இப்போ அவகிட்ட சொல்லுவேன்னு. இல்லை இங்கே நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஆனால் ஆசைப்பட்டிருந்தா, உண்மையாக ஆசைப்பட்டிருந்தா அதுக்கான பலன் எனக்காச்சும் கிடைக்கும். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், யாழினி என் லைஃப்பில் இனி அவளை மாதிரி ஒரு அழகான சாப்டர் மறுபடியும் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் யாழினியோட புக்கில் இந்த ராகுலோட சாப்டர் என்னவா இருக்கும்? உயிரும் உருகும் அவள் ஒற்றை பார்வையில பனியும் கரையும் அவள் கூந்தல் வாசத்தில உயிரும்